நூல் விலையில் ஏற்ற இறக்கம், மின் கட்டண உயர்வு, ஆட்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஜவுளி தொழில் முடங்கியுள்ளதால் ஈரோட்டில் 2000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜவுளி உற்பத்திக்கு பெயர் பெற்ற ஈரோடு மாவட்டத்தில் 50,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் பெரும்பான்மையான விசைத்தறிகளில் ரேயான், இலவச வேட்டி சேலை ரகங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது தவிர வள்ளிபுரத்தான்பாளையம், திண்டல், மேட்டுக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் துண்டு, கேரள ரக வேட்டிகள், மெத்தை விரிப்புகள், காடா உள்ளிட்டவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் நூல் விலையில் ஏற்ற இறக்கம், மின் கட்டண உயர்வு, ஆட்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் துண்டு, மெத்தை விரிப்பு, வேட்டிகளின் விற்பனை குறைந்துள்ளது. உற்பத்தி குறைந்து ஆடி மாத சீசன் விற்பனை சரிந்துள்ளதால் இந்த ஜவுளி ரகங்களை உற்பத்தி செய்த 2000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஒரு 1500 தனி விசைத்தறிகள் ஓடிட்டு இருக்குதுங்க. விசைத்தறிகள் பார்த்தீங்கன்னா ரகம் பார்த்தீங்கன்னா கேரளா வேஷ்டி, செக்காடு, அப்புறம் காடாங்க, 20s, 30s, 34s, 40s இந்த மாதிரி ரகத்தெல்லாம் நாங்கள் ஓட்டிகிட்ருப்போங்க. இப்போ சமீபகாலமாக இலவச வேஷ்டி சேலையும் ஓட்டிகிட்ருக்குறேங்க. இப்போ என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா, நூல் உயர்வு ஏற்றத்தாழ்வு ஆகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா எச்சாகவும், ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கம்மியாகும். இந்த மாதிரி இதுலேயுமே மின்சார உயர்வு ஜாஸ்தியான காரணத்தினாலையுமே ஆள் பற்றாக்குறை ஜாஸ்தியாகி போச்சுங்க. இந்த காரணத்தினால எங்களால் விசைத்தறி சரியாகவே நடத்த முடியலைங்க. தறித்தொழில் மட்டும்தான் தெரியும். இப்போ அது நசிஞ்சு போனதுனால எல்லோரும் கார வேலைக்கு போகிறோம், சிட்டால் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தறித்தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டு வருதுங்க. நூல் ரேட்டு பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு, இன்றைக்கி ஒரு ரேட்டு ஏறிச்சுங்கிறாங்க, மறுபடியும் இறங்கிடுச்சுங்கிறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. அதனால் இது கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விசைத்தறியை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணுங்கிறது எங்களோட கருத்துங்க. 75% உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் ஈரோட்டில் விசைத்தறியாளர்களும் அவர்களிடம் வேலை செய்த தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஓராண்டு காலத்தில் விசைத்தறி உதிரி பாகங்கள் விலை, தறி தொழிலாளர்களின் கூலி உயர்ந்துள்ளது. எனவே முடங்கி போயுள்ள விசைத்தறி தொழிலை பாதுகாக்க ஒன்றிய, மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விசைத்தறியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.